ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட் தாறுமாறா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வைல்ட் கார்டா 4 போட்டியாக உள்ள போறாங்க. உள்ள போற 4 பேருமே உள்ள இருக்கிற கலிசடைய எல்லாத்தையுமே காரி துப்பாத குறைதான். அந்த அளவு எல்லாரையும் போட்டு போலன்னு பொழக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா ஆபாசமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசிட்டு அலைஞ்ச அரோரா, துஷார், பாரு, கமர்தீன் இவங்களுக்கு எல்லாம் தரமான செருப்படி கொடுக்குறாங்க. அதனால பல கலவரங்கள் வருது. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பிரஜின், சாண்ட்ரா இவங்களை பொறுத்தவரை வேற லெவல்ல தெரிக்க இருக்காங்க. இந்த சீசன்ல பிரஜின் வந்து டைட்டில் வின்னரா வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எதுக்காகனா அவரை பொறுத்தளவுல அந்த அளவு மெச்சூரிட்டி இருக்குதுங்க. அவரோட பேச்சுல தெளிவு இருக்குது, நிதானம் இருக்குது. அந்த வகையில இந்த சீசனோட ஒரு டஃப்பான போட்டியாளர் பிரஜின் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்ட் ஆன உடனே சுபிக்ஷா வந்து எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள் சார், நீங்க விஷ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேக்குறாங்க. விஜய் சேதுபதியும் விஷ் பண்றாரு. அடுத்தத பார்த்தோம் அப்படின்னா நேத்து எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன், இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன், அது என்ன அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கிட்டே கேட்கிறாரு. அதுல சில பேர் வந்து சார் இந்த வார கேப்டன்சியை பத்தி நீங்க கேட்கல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே விஜய் சேதுபதி வந்து எப்பா போன வாரம் பிரவீனை பொறுத்தளவுல இது ஒரு ஆர்மி கேம்ப் அப்படிங்கிற மாதிரி அவரோட கேப்டன்சியை வழி நடத்தினாரு, அதுக்கு உங்களோட மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிற கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடி பிரவீன் ராஜ்கிட்டே கேட்கிறாரு, சரிப்பா நீ ஒன்னு சொல்லி ஆரம்பிச்ச, ரொம்ப ஹைப்பா இருந்துச்சு, அதே நேரத்துல நீ அதை செஞ்சு முடிச்சியா அப்படிங்கிற கேக்குறாரு. பிரவீன் ராஜை பொறுத்தவரை சார் என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன் சார், இருந்தாலும் எனக்கு முழு திருப்தி இல்ல, என்னோட கேப்டன்சிக்கு நான் வந்து 6.5 மார்க் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட விமர்சனத்தை கொடுக்கிறாரு. அடுத்ததா பார்வை எழுந்து பேசுறாங்க. பார்வை பொறுத்தவரை சார் ஆர்மி கேம்ப் மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது சார், நான்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே விஜய் சேதுபதி வந்து ஏமா நீ தான் எந்த ரூல்ஸை தான் நீ ஃபாலோ பண்ற, யாரு சொன்னதை நீ கேட்கிற, எந்த தலை சொன்னதை நீ இதுவரையா கேட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி சரியான கேள்வி கேட்கிறாரு. அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை சார் நான் பிக் பாஸ் சொல்றதை கேட்பேன் சார் அப்படிங்கிற சொல்றாங்க. விஜய் சேதுபதி வந்து ஏமா உட்காருமா, இதுக்கு மேல ஒன்றலாம் ஒன்னும் பேசுறதுக்குல உட்காரு அப்படிங்கிற உட்கார வச்சிடறாரு. அடுத்ததா கமர்தீனை பொறுத்தவரை சார் இந்த வார கேப்டனா இருந்த பிரவீன் ராஜ் வந்து பிக் பாஸ் வீட்ல இருக்கும்போது சூப்பர் டீலர்ஸ் வீட்ல இருக்கிறவங்க அதிக நேரம் தூங்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் எழுப்பிலாம் விடுவாரு. ஆனா இந்த வாரம் அவர் தான் கேப்டன், அவரை பொறுத்தவரை சூப்பர் டீலர்ஸ் வீட்ல இருக்கவங்க கிட்ட அப்படி அவரோட அதிகாரத்தை காட்டவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் பேசுறாரு. இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து பழைய விஷயத்தெல்லாம் கிளறாதப்பா உட்காருப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கமர்தீனை உட்கார வைக்கிறாரு. இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லுவேன். ஆமாங்க, கமர்தீனை பொறுத்தவரை அவர் சொன்ன விஷயம் நியாயமான விஷயம் தான். ஒரு கேப்டனா இல்லாம நார்மலா போட்டியாளரா இருக்கும் போதே அவ்வளவு கோவப்பட்ட பிரவீன் ராஜ் அவர் கையில அதிகாரம் கிடைக்கும் போது அதை சரியா பயன்படுத்தல அப்படிங்கிறது தான் கமர்தீன் சொன்ன குற்றச்சாட்டு. இது நியாயமான குற்றச்சாட்டு. ஆனா இதை விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணவே இல்லை. கமர்தீன் நீ ஒரு கோமாளி அப்படிமா உட்கார வைக்கிறாரு. சார் இதுதான் சார் நீங்க பண்ற தப்பு. கரெக்டான கேள்வி கேட்கும் போது அதற்கான பதில வாங்கி தர வேண்டியது உங்களோட கடமை. அதை நீங்க செய்யாம கேள்வி கேட்கிறவனெல்லாம் உட்கார வச்சீங்கன்னா என்ன நியாயம் அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஆமா தானங்க. கமர்தீன் இந்த இடத்துல கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. எதுக்காகனா கனி, சபரி, எஃப்ஜே, பிரவீன் ராஜ் இவங்க எல்லாருமே சேர்ந்து சூப்பர் டீலர்ஸ் வீட்டுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அதிகாரம் பிரவீன் ராஜ் கையில கிடைச்ச பிறகு அதை சரியா பண்ணல அப்படிங்கிறது நியாயமான கோரிக்கை அப்படிங்கிறது என்னோட எண்ணம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்ததா அரோரா எழுந்து பேசுறாங்க. அவங்கள பொறுத்தவரை சார் இது ஆர்மி கேம்ப் மாதிரி இல்ல சார், நர்சரி ஸ்கூல் மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பொசுக்குன்னு முடிச்சு விட்டாங்க. அடுத்ததா துஷாருங்க. துஷாரை பொறுத்தவரை சார் கலையரசனை பொறுத்தவரை கலையரசனுக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க, அவனுக்கு சும்மாவே உடம்பு முடியல. அப்படி இருக்கும்போது கேப்டன் நீ சொன்னியான்னு நான் கேட்கிறேன், கலையரசன் சொல்லலன்னு சொல்றாரு. நான் வந்து பிரவீன் ராஜ் கிட்ட பேச போகும்போது அவர் சரியா மூஞ்ச கொடுத்து கூட பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே விஜய் சேதுபதி வந்து உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி பிரவீன் ராஜ் நடந்திருக்காரு, நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டீங்களா? உங்க சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை தானே, நீங்க அதை எதுக்கு பண்ணாம விட்டீங்க? நீங்க பண்ணிருக்கணும்ல. இப்படிதான் நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல தவறுகள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா நேரடியா கேள்வி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி துஷாருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. நீங்க என்னதான் அட்வைஸ் கொடுத்தாலும் அவன் வந்து அரோரா முந்தானையை பிடிச்சிட்டு தான் சுத்த போறான். இவனுக்கெல்லாம் அட்வைஸ் கொடுக்கறது தண்ணியில எழுதின எழுத்து மாதிரி அப்படின்னே சொல்லலாம், வேஸ்ட். அது மட்டும் இல்லங்க, இந்த துஷாருக்குலாம் யாருங்க ஓட்டு போடுறது? ஆமாங்க, துஷார்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டான், அவனுக்கு எதுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது புரியாத புதிரா இருக்குது. அவனை பொறுத்தவரை கொரியன் மாதிரி இருக்கான். கொரியன் மாதிரி இருந்தா மட்டுமே போதுமா ஓட்டு போடுறதுக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியல. அடுத்ததா வியானாவை பொறுத்தவரை சார் இந்த வாரம் தலையே இல்லாத மாதிரி தான் சார் வீடு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லலாம். பிரவீனை பொறுத்தவரை தலையா அவரோட பொறுப்பை எந்த இடத்துலயுமே சரிவர பண்ணல அப்படிங்கறத என்னோட கருத்தும். அடுத்ததா எஃப்ஜே பொறுத்தவரை பிரவீன் ராஜோட கேப்டன்சிக்கு 5 மதிப்பெண்கள் கொடுக்கிறாரு. உடனே விஜய் சேதுபதி வந்து எப்ப காரணத்தை சொல்லுப்பா, எதுக்கு 5 பாயிண்ட் கொடுக்குற அப்படிங்கிற கேக்குறாரு. உடனே எஃப்ஜே வந்து சார் சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிற எங்களை 2-3 நாள் வந்து எழுப்பினார் சார் அப்படிங்கிற காரணத்தை சொல்றான். ஆனா லைவ் ஸ்ட்ரீம் பாக்குற எல்லாருக்குமே தெரியுங்க, சபரி, எஃப்ஜே எப்போ சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போனாங்களோ
அதுக்கப்புறமா அவங்கள பொறுத்தவரை காலைல சீக்கிரமெல்லாம் எழும்புறது கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த அன்பு கேங்க எல்லாருமே பிக் பாஸ் வீட்ல இருக்கும்போது அவங்க எழுந்து அரை மணி நேரத்துக்குள்ள சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கவங்க எழும்பணும் அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க. ஆனா கடந்த 2 வாரமா அப்படி ஒரு பிரச்சனையே எழும்பல அப்படின்னு சொல்லலாம். ஆமா தானுங்க, பிக் பாஸ் வீட்ல இருக்கிற வரைக்கும் நாங்களும் மனுஷங்க தான், நாங்களும் திங்க வேண்டாமா, திங்காம சாக போறோம்டா, சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருங்க எழும்புங்க அப்படிங்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணுவானுங்க. இப்பெல்லாம் மத்தவங்களுக்கு வயிறு இருக்குதா, அவங்க எல்லாம் சாப்பிட வேண்டாமா, அவங்களுக்கு எல்லாம் பசிக்காதா அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வருதா இல்லையா அப்படிங்கறதே தெரியல. என்னதான் இருந்தாலும் இதை பத்தி எல்லாம் விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பல அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா வினோத்தை பொறுத்தவரை வினோத்துமே பிரவீனோட கேப்டன்சி சரியில்லை, ஆர்மி கேம்ப் அப்படின்னு சொன்ன உடனே பிக் பாஸ் வீட்டுக்கும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கும் இடையில பெரிய வார் மாதிரிலாம் வரும்னு நினைச்சேன். என் கையில எல்லாம் துப்பாக்கி கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா பிரவீன்ராஜ் முட்டுக்கு கீழே சுட்டிருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட ஸ்டைல கலாய்ச்சாரு. அடுத்ததா திவாகரை பொறுத்தவரை பிரவீன்ராஜோட கேப்டன்சி நியாயமா இல்ல சார், ஒன் சைடாவே இருந்துச்சு. எஃப்ஜே எல்லாம் படுத்து தூங்க தான் செஞ்சாரு, பல தடவை நாய் குலைச்சிச்சு, அந்த இடத்துல பிரவீன்ராஜ் கண்டுக்க கூட கிடையாது. அவரை பொறுத்தவரை அவருக்கு பிடிச்சவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் அவருக்கு பிடிக்காதவங்களுக்கு எதிராகவும் தான் நடந்துகிட்ட மாதிரி இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா வியானா கிட்ட அவர் நடந்துகிட்ட விதம் ரொம்பவே ரூடா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல திவாகர் சொல்றாரு. உடனே விஜய் சேதுபதி வந்து இதை வியானா சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை பத்தி பேசுறாங்க. அந்த இடத்துல வியானா சொல்றாங்க, சார் நான் சும்மா மூஞ்ச திருப்பினா கூட ஆட்டிடியூட் காட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா பிரவீன்ராஜ் அந்த இடத்துல நடந்துகிட்டது ரொம்பவே கேவலமா இருந்துச்சு, ரொம்பவே ரூடா நடந்துகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வியானா சொல்றாங்க. அடுத்ததா திவாகரை பொறுத்தவரை சார் பிரவீன்ராஜ் இதை மட்டும் பண்ணல, நான் சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி அவங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசிட்டாரு, எனக்கு பகீர்னு ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனையை கிளப்புறாரு. உடனே வியானா கிட்ட விஜய் சேதுபதி கேட்கிறாரு என்னமா நடந்துச்சு அப்படிமா கேட்கிறாரு. உடனே அந்த இடத்துல வியானா வந்து சார் திவாகருக்கும் பிரவீன்ராஜுக்கும் இடையில சண்டை வந்துச்சு, ஆனா திவாகரை பொறுத்தவரை பிரவீன்ராஜோட மனைவியை பத்தி பேசவே இல்லை, ஆனா பிரவீன்ராஜ் வந்து என்னோட மனைவியை பத்தி நீங்க எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாரு, இதுவரையா அவரை பொறுத்தவரை நான் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வியானா அன்னைக்கு நடந்ததை அப்படியே சொல்றாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி பிரவீன்ராஜ் கேள்வி கேட்கிறாரு. அந்த இடத்துல பிரவீன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் அன்னைக்கு தெரியாம ஒரு டென்ஷன்ல சொல்லிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணது தப்பு தான் அப்படிங்கறத இந்த இடத்துல ஒத்துக்கிறாரு. அதுக்கு விஜய் சேதுபதி கேட்கிறாரு, எப்பா இது அன்னைக்கே உத்தம மாதிரி ஒத்துக்க வேண்டியதானே, நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஒத்துக்கங்க, அதை விட்டுட்டு உங்களை நியாயப்படுத்துறதுக்காக பொய் சொல்லிட்டு அலையாதீங்க அப்படிங்கிற மாதிரி பிரவீன்ராஜுக்கு தரமான செருப்படி கொடுக்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு விஜய் சேதுபதி பொறுத்தவரை ஒரு பிரேக் எடுக்கிறாரு. அந்த கேப்ல பிரவீன்ராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த வாரமும் நானே கேப்டன் ஆக போறேன், ஆர்மி கேம்ப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் காட்ட போறேன், வேற லெவல்ல கேப்டன்சி நடத்த போறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு அவரே பேசிட்டு இருக்காரு. ஆனா அதை பாக்குற நமக்கு எப்பா நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டப்பா அப்படின்னு சொல்லணும் போலயே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பிரவீன்ராஜை பொறுத்தவரை அந்த அளவு கேப்பபிலிட்டி இல்ல அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா பாரு கமருதீன் இந்த 2 பேருமே பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல பாருவை பொறுத்தவரை நம்ம பேசும்போது ரொம்பவே தெளிவா பேசணும்டா, நம்மளோட பாயிண்ட் சரியா வைக்கணும், வியானாவை பத்தியா எல்லாரும் பேசுறதையும் கவனிச்சுட்டு அவளோட பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிறா அப்படிங்கிற மாதிரி வியானாவை பார்த்து பொறாமப்பட்டு இருக்காங்க. உண்மைதாங்க, வியானா வந்து அதிகப்படியா பேசலனாலும் அவங்க பேசுறது ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நேர்மையா பேச வேண்டிய விஷயங்களை பேச வேண்டிய இடத்துல கரெக்டா பேசுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அரோரா துஷார் இந்த 2 பேருமே பேசுறாங்க. அந்த இடத்துல அரோரா வந்து எப்பா நம்ம 2 பேருமே எப்பவும் போல பேசிட்டே அலைய வேண்டாம், நம்மளோட கேம்ல போக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி துஷார்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா உன்னை பொறுத்தவரை உனக்கு கண்டென்ட்டே கொடுக்க தெரியல, உன்னோட கண்டென்ட் அப்படின்னா காதல் கண்டென்ட் மட்டும்தான். இந்த வாரத்தை பொறுத்தவரை திரும்பவும் கமருதீன் கூட சேர்ந்துட்ட, அதனால துஷாரை கழட்டி விட்டுட்டு கமருதீன் கூடயே சுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா என்ன உன் எண்ணத்துலதான் மண்ணு விழுந்துருச்சு, வைல்ட் கார்டு என்ட்ரி வேற இந்த வாரம் நடந்துருச்சு, அப்படி இருக்கும்போது நீ என்ன கேம் ஆட போற அப்படிங்கறத நாங்க பொறுத்து இருந்து பாக்குறோம். ஆமா தானுங்க, அரோராவை பொறுத்தவரை காதல் கண்டென்ட்டை தவிர வேற என்னத்தை பண்ணிட்டாங்க, எதையும் பண்ணல. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் விஜய் சேதுபதி சாரோட எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. வந்த உடனே வைல்ட் கார்டு என்ட்ரியா 2 பேரை உள்ள கொண்டு வராரு. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரஜின் சாண்ட்ரா இவங்க 2 பேருமே தம்பதிகளா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. இதுல பிரஜினை பொறுத்தவரை விஜய் சேதுபதி சார் கூட சேர்ந்து சீரியல் எல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு மாம மச்சான் மாதிரி அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ரொம்பவே க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. எப்பா இதை பேசாம விட்டுருக்கலாமாப்பா, பிரஜின் என்னதான் திறமையா விளையாண்டாலும் அவருக்கு தெரிஞ்சவரு பழக்கமானவர் நண்பர் அப்படிங்கறதுனால அவருக்கு சொம்பு தூக்குறார் விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஆமா தானங்க, பிரஜனோட விளையாட்டுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. விஜய் சேதுபதியால தான் பிரஜனுக்கு இவ்வளவு மாஸ் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணுவானுங்க. என்ன பொறுத்தவரை பிரஜனோட அனுபவத்துக்கு அவர் இந்த கேமை சிறப்பா விளையாடுவார் அப்படிங்கறது என்னோட கணிப்பு. என்ன இருந்தாலும் சாண்ட்ராவை பொறுத்தவரை பின்னி பெடல் எடுக்கிறாங்க. மேடல் நின்னுகிட்டு இந்த ஷோ எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு சார், ஷோ பார்க்கவே முடியல சார், கேவலமா இருக்கு சார், கலீஜா இருக்கு சார், அசிங்கமா இருக்கு சார். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற யாருக்குமே
ஸ்ட்ராட்டஜி இல்ல, ஒழுக்கம் இல்ல, ஆபாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மொத்த உண்மைகளையும் போட்டு உடைக்கிறாங்க. அதே இடத்துல பிரஜன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பொறுத்தவரை இந்த வாய்ப்பு ரொம்பவே முக்கியமானது. ஆனா உள்ள இருக்கிற யாருக்குமே இந்த வாய்ப்போட அருமை தெரியல. அவங்கள பொறுத்தவரை ஏதோ ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருச்சு, ஜாலியா ஃபன் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியஸே இல்லாம கேம் ஆடிட்டு இருக்காங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா எல்லாரையும் வெளுத்து வாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரஜின் சாண்ட்ரா ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போன உடனே போட்டியாளர்கள் எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. பெருசா ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே ஒரு லெட்டர் மாதிரி எழுத சொல்றாங்க. எல்லாருமே எழுதுறாங்க. அதுக்கப்புறமா கார்டன் ஏரியாவுக்கு வர்றாங்க. அதுல ஒவ்வொரு ஆளும் எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டரை வாசிக்க சொல்றாங்க. இதுல பார்வை பொறுத்தளவுல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன், நான் ரியலா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இத கேட்ட சாண்ட்ரா வந்து நீங்க ரியலாவா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எழுதின பேப்பரை வாங்கி தரன்னு கிழிச்சு தூர போடுறாங்க. பார்த்த உடனே பார்வோட மூஞ்சி வாடி போச்சு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு காரணங்கள் சொல்றாங்க. ஆனா பிரஜின் சாண்ட்ராவை பொறுத்தவரை கமருதீன், பாரு, அரோரா, துஷார் இவங்க 4 பேரோட லெட்டரையும் தான் கிழிச்சு போடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆபாசமான கண்டென்ட் கொடுத்தது அப்படின்னா இந்த 4 பேர் தான். உங்களை பொறுத்தவரை கண்டென்ட் கொடுக்கணும்னா ஒழுங்கா கொடுங்கப்பா, நீங்க பண்றதே கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட லெட்டரை கிழிச்ச மாதிரி நமக்கு தோணுச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல அரோரா வந்து பிரஜின்ட்ட கொஞ்சம் கோவப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க நடந்துக்கிறது ரொம்ப ரூடா இருக்குது. உங்களோட பார்வை வேற, என்னோட பார்வை வேற, என்னோட ஸ்ட்ராட்டஜி வேற, உங்களோட ஸ்ட்ராட்டஜி வேற. உங்களுக்கு சரின்னு வர்றது எனக்கு தப்பா இருக்கும், எனக்கு தப்புன்னு வர்றது உங்களுக்கு சரியா இருக்கும். நான் கேம சரியா தான் விளையாண்டுட்டு இருக்கேன், நீங்க தான் ரூடா நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டைலாக்லாம் அடிச்சாங்க. ஏமா நீ இவ்வளவு பேசுவியா? இவ்வளவு நாள் வாயே திறக்கலையே, யார் கையாவது பிடிச்சிட்டு எங்கேயாவது மூலையில உட்கார்ந்துருப்ப, இல்லனா திவாகர சூடேத்தி விட்டுக்கிட்டு இருப்ப. இததான் பண்ணிட்டு இருக்க, வேற எதையும் கிழிக்கல. கோவப்படுறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்ல. அதாவது திவாகர் சொல்ற வார்த்தையை தான் பல போட்டியாளர்களை பார்த்து நம்ம சொல்லணும். உனக்கெல்லாம் இதுக்கெல்லாம் தகுதியே இல்லடா அப்படிங்கறத நம்ம சொல்லி ஆகணும். அந்த அளவு அரோரா கோவப்படும் போது நமக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல கனி குரூப்பிசம் பண்றதா இருக்கட்டும், சபரியை பொறுத்தவரை தனியா கேம் ஆடல, குரூப்புக்குள்ள தான் மாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், எஃப்ஜே பொறுத்தவரை எஃப்ஜே நீ கேமே ஆடலடா, உன்னோட டேலண்ட காட்டணும்னா நீ வேற ஷோக்கு போயிருக்கலாம், பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை நீ கேம் ஆடல அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட முகத்திலையும் கிழிச்சு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கமருதீன், பாரு ரெண்டு பேருமே தனியா உட்கார்ந்து புலம்பி இருக்காங்க. அந்த இடத்துல கமருதீன் வந்து என்னதான் இருந்தாலும் பாரு நீ இப்படி பண்ணிருக்க கூடாது, நீ திவார்கிட்ட சொன்னது தப்பு அப்படிங்கிற மாதிரி பாரு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இதை வச்சு நமக்கு ஒண்ணு மட்டும் தாங்க புரியுது, பிரஜின் சாண்ட்ராவை பொறுத்தவரை இவங்க ரெண்டு பேருமே பண்ண அடல்ட் கண்டென்ட் வெளியே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம பார்வதி வந்து இந்த விஷயத்தை திவார்கிட்ட சொல்லியிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை போட்டு உடைச்சிட்டாங்க. இதை வச்சுதான் இந்த இடத்துல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் என்ன நான் அன்னைக்கே சொல்லிட்டேங்க, அதாவது இந்த இடத்துல கமருதீன் பண்ணது தப்புன்னா பாரு பண்ணதும் தப்பு தான். ஆனா பார்வை பொறுத்தவரை நான் தப்பே பண்ணல, கமருதீன் தப்பானவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அதை கமருதீன் செமையா ஹேண்டில் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம். உன்னோட விருப்பம் இல்லாம உங்ககிட்ட பேசினேன் பழகினேன், உனக்கு பிடிச்சுதானே பழகின அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கே பார்வதிக்கு சரியான பதிலடி கொடுத்திருப்பாரு. இந்த இடத்துல பார்வதி பொறுத்தவரை கமருதீனை சமாதானப்படுத்துறதுக்காக நிறையவே முயற்சி பண்றாங்க. இருந்தாலும் கமருதீன் வந்து என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு பாரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பேசணும் பழகணும், நீ இன்னொரு ஆள்கிட்ட சொல்லியிருக்க வெளியே தப்பா தான் போகும், உன்னோட பேர் தான் கெட்டு போகுமே தவிர எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. எப்போ உனக்கும் பிரச்சனை தான், இதுல ஆண் பெண் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, காஜி பிடிச்சு சுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவா தான் பேர் வருமே தவிர பாரு பண்ணா தப்பு, கமருதீன் பண்ணா தப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி பாக்குற கேவலமான ஆடியன்ஸ் இப்ப கிடையாது. யாரு பண்ணாலும் தப்பு தான். என்னதான் இருந்தாலும் கமருதீன், பாரு இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன கலவரம் எல்லாமே வருது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 2 வைல்ட் வர்றாங்க. அதாவது அமிதா இருக்கட்டும், திவ்யா கணேஷா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வைல்ட் கார்டு என்ட்ரியா வர்றாங்க. இதுல திவ்யா கணேஷா பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற யாருக்குமே ஒழுக்கம்னா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு எவ்வளவு பெரிய வாய்ப்பு, அதை கரெக்டா பயன்படுத்த மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி சாரையே மதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு கத்து கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சார் முன்னாடி பேசுறாங்க. உடனே விஜய் சேதுபதி வந்து பரவாயில்லப்பா, இந்த பொண்ணு எனக்காக பேசுதுப்பா, பாருங்கப்பா எனக்காக பேசுறதுக்காக நான் ஒரு ஆளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா கணேஷ பாராட்டி அனுப்புறாரு. என்ன பொறுத்தவரை திவ்யா கணேஷ் அதுக்கு ஒர்த்தானவங்க மாதிரி எனக்கு தெரியல. முதல் நாள்லயே ஓவர் ஆட்டிடியூடா இருக்குது. ஆமாங்க, உள்ள போனதுக்கு அப்புறமா அப்படி சில வேலைகள் பண்ணிருக்காங்க. என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். அதாவது அமித்தை பொறுத்தவரை முதல்ல கனிகிட்ட பேசுறாங்க. கனி, உங்களை பார்க்கும்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது அரசியல்வாதியை பொறுத்தவரை தன்னோட சப்போர்ட்டரை வச்சு நிறையவே வேலை வாங்குவாங்க.
ஆனா சப்போர்ட்டர்ஸுக்கு எந்த பலனுமே கிடையாது. அதே மாதிரி தான் நீங்களும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சிலரை பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கனியோட முகத்திரையை கிழிக்கிறாரு. அடுத்தது வினோத்துக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வினோத் உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நிறையவே திறமைகள் இருக்குது, அந்த திறமைகளை காட்டுங்க, அந்த திறமைகளை வச்சு அடுத்தவங்களை மார்க் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. திவாகருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சார் உங்களை பொறுத்தவரை ஒரு அடையாளத்துக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, அடுத்தவங்களோட அடையாளத்தை அசிங்கப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி திவாகருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. பார்வுக்கு அமித் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களை பொறுத்தவரை நீங்க கோவப்படுறது சண்டை போடுறது எல்லாமே அழகா இருக்குது, ஆனா அந்த சண்டை ஏதாவது பிரயோஜனம் உள்ளதுக்காக இருக்கணும், தேவையில்லாம நீங்க கத்துறத பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்வுக்கு சொல்றாரு. வியானாவுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வியானா உங்களை பொறுத்தவரை நீங்க இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தெரியல, அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மூட் அவுட் ஆகி அழுதுகிட்டு இருக்கீங்க, அந்த கேமை கொஞ்சம் மாத்துங்க, போன வாரம் கூட பிரவீன் ராஜ் கூட உங்களுக்கு மோதல் வரும்போது நீங்க அழுதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல வியானா வந்து நான் அளவே இல்ல, மொத்தமாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் 2 தடவை அழுதுருக்கேன், எல்லாரும் குரூப்பிசம் பண்ணி என்ன ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் 2 தடவை அழுதனே தவிர பிரவீன் ராஜுக்காக நான் எந்த இடத்துலயுமே அழல, நான் கேட்க வேண்டிய கேள்விகளை நேருக்கு நேரா கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு பயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வியானா சொன்னாங்க. உண்மையாவே வியானா அவங்களோட கேமை சிறப்பா ஆடிக்கிட்டு இருக்காங்க, அதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்ல. இந்த இடத்துல அமித் வந்து வியானாவை குழப்புறதுக்காக சில வார்த்தைகள் பேசுறாரு, ஆனா வியானா ரொம்பவே தெளிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா திவ்யா வராங்க. திவ்யாவை பொறுத்தவரை பாருகிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களை பொறுத்தவரை நீங்க ஒரு வீஜாவா இருந்திருக்கீங்க, ஆனா இந்த பிக் பாஸ் வீட்டுல நீங்க பேசுறதுல ஒரு டெக்கோரம் டிகினிட்டி இல்லவே இல்ல, ரொம்பவே தரம் தாழ்ந்து பேசுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி பாருக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அடுத்ததா திவாகர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திவாகர் நீங்க பல இடங்கள்ல உங்களுக்கு தகுதியான போட்டியாளர் இவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஆனா எல்லாருக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கிறதுனாலதான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற யாருக்காவது தகுதி இல்ல நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வெளியே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க திவ்யா. ஆமாங்க, இது ஒரு முட்டாள்தனம் தானே. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எத்தனை பேரோ மிச்சர் தின்னுகிட்டு கடலை போட்டுக்கிட்டு அடல்ட் கண்டென்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக திவ்யாவுக்கு பேசுறதுக்கு வாய் வர மாட்டேங்குது. அதே நேரத்தில் இந்த கோமாளியை போட்டு அடிச்சா நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு திவாகர்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல திவாகர் வந்து தன் தரப்பு நியாயத்தை பேசுறதுக்கு முயல்றாரு. அந்த இடத்துல திவ்யா வந்து எல்லாரையும் பேச விடுங்க, யாரையும் பேச விடாம நீங்களே பேசினா எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கோவப்படுறாங்க. என்னக்கா நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றீங்க, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவர் பதில் சொல்றாரு, இதுல எந்த தவறுமே இல்லையே, நீங்க சொல்றதை மட்டும் கேட்டுட்டு போனோம்னா நீங்க என்ன விஜய் சேதுபதி ஆகலான்னு முயற்சி பண்றீங்களா, விஜய் சேதுபதியை பொறுத்தவரை என் வேலையை நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாரு, அதுக்காக விஜய் சேதுபதி பண்ற மாதிரி நான் மட்டும் தான் பேசுவேன், நீங்க யாருமே பேசக்கூடாது, இதெல்லாம் இங்க செட் ஆகாது திவ்யா. ஆமா தானங்க. அடுத்ததா வர்ற விஜய் சேதுபதியை பொறுத்தவரை வைல்ட் கார்டு என்ட்ரி எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா பிக் பாஸ் வீடே அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கான விஜய் சேதுபதி சாரோட எபிசோட முடிச்சுக்கிறாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கானா, வினோத், எஃப்ஜே, பிரவீன் இந்த 3 பேருமே சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுனால ஒண்ணுமே ஆக போறது இல்ல, அவங்க எல்லாம் வெத்து நாங்க தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடுறாங்க. இதை கேட்ட உடனே திவ்யா ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க. எல்லாரையும் பாராட்டி பாட போறேன் அப்படிங்கிற மாதிரி தானே உட்கார வச்சீங்க, நீங்க வேற ஏதோ ட்ரை பண்றீங்க, என்னால இங்க உட்கார முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு எழுப்பி போறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட முடிக்கிறேன். திவ்யா முதல் நாளே உங்களோட ஆட்டிடியூட காட்டுறீங்க, ஆனா உங்களை சீரியல்ல ரசிச்சவங்க பிக் பாஸ் வீட்லயும் அதே மாதிரி ரசிப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் அப்படியே சொல்லலாம். இதுல இருந்து உங்களோட அனுபவம் என்ன அப்படிங்கிறது தெரியுது. ஆமாங்க, அமிதா இருக்கட்டும், பிரஜினா இருக்கட்டும், சாண்ட்ராவா இருக்கட்டும், அவங்க பேச வேண்டிய கருத்துக்களை தெளிவா பேசினாங்க. அவங்க மேல ஒரு விமர்சனம் வைக்கும் போது அதை கடந்து போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதுதான் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது. திவ்யா கிட்ட அந்த மெச்சூரிட்டி இல்ல அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் வரப்போற வாரங்கள்ல போட்டி வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்ல. இவ்வளவு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாரு மட்டும் தான்ப்பா கத்துவாங்க, எஃப்ஜே தான் ரவுடி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இனி அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உள்ளான் அப்படிங்கிற மாதிரி சரியான 3 போட்டியாளர்கள் உள்ள இறக்கிருக்காங்க. அதுல குறிப்பா சாண்ட்ராவா இருக்கட்டும், பிரஜினா இருக்கட்டும், வேற லெவல்ல தரமா வச்சு செய்வாங்க அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதாவது இப்போதைக்கு இருக்கிற போட்டியாளர்கள்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.